வணக்கம் நண்பா. தம்ப்நெயில பார்த்தோன்னே உங்களுக்கு கொஞ்சம் வித்தியாசமா இருந்திருக்கும்ல. ஏன்னா பைக்கு பின்னாடி என்னடா பெரிய அட்டாச்மெண்ட்டா இருக்குது, இந்த மாதிரி ஒரு சூப்பர் பைக்கை பார்த்தது இல்லையே அப்படிங்கிற மாதிரி தானே நீங்கள் நினச்சிருப்பீங்க. எஸ், உண்மைதான். என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கவாசகி கம்பெனி அவங்களோட H2 அப்படிங்கிற சூப்பர் பைக் இருக்குது இல்லை, அந்த பைக்கை ஹைட்ரஜன் ஃபியூலை வச்சு டெஸ்ட் ட்ரைவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இதை பப்ளிக்காகவே ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. சுசுகா அப்படிங்கிற சர்க்கியூட்டில் தான் இந்த டெஸ்டிங் நடந்திருக்குது. ஆக்சுவலாக கவாசகி கம்பெனி பார்த்தோம்னா HYSE அப்படிங்கிற ஒரு கம்பெனியோட அசோசியேஷன் இவங்களும் ஒரு மெம்பரா இருக்கிறாங்க. HYSE அப்படிங்கறதோட மீனிங் என்ன, ஹைட்ரஜன் ஸ்மால் மொபிலிட்டி அண்ட் இன்ஜின் அப்படிங்கிறது தான் அதோட மீனிங். ஆக்சுவலா இந்த அசோசியேஷன் எதுக்காக ஃபோக்கஸ் பண்ணுதுன்னா, ஹைட்ரஜன் டெக்னாலஜியை ஸ்மால் வெஹிக்கிள்ஸ் மொபிலிட்டியில கொண்டு வரணும், ஹைட்ரஜன் இன்ஜின்ஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது தான் இந்த அசோசியேஷனோட வேலையா இருக்குது. ஸோ இவங்க என்ன பண்ணியிருக்காங்கன்னா, ஹைட்ரஜன் இன்ஜின்ஸை பேஸ் பண்ணி இந்த ஹைட்ரஜன் ஃபியூலை யூஸ் பண்ணி H2 அப்படிங்கிற பைக்கை ரன் பண்ணி பார்த்துருக்காங்க. ஸோ பவர் அண்ட் டார்க் அவுட்புட் எப்படி வந்திருக்குது அப்படிங்கிறத பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் இல்ல. H2 இன்ஜின் பத்தி உங்களுக்கே தெரியும்ல, 999cc இன்லைன் 4 சிலிண்டர் வித் சூப்பர் சார்ஜ்டு இன்ஜினா தான் அந்த இன்ஜினை கொண்டு வராங்க. ஸோ அதுல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா 2 ஃபியூல் டேங்க், அதாவது ஹைட்ரஜனுக்கான டேங்க்ஸை கொடுத்து அதுக்கேற்ற மாதிரி ஏரோடைனமிக்ஸை சேஞ்ச் பண்ணி கம்ப்ளீட்டா டெஸ்டிங் இப்போ பண்ணியிருக்காங்க. ஸோ இதனால என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இப்போ வரைக்கும் ஐசி இன்ஜின்ஸ் எல்லாம் அவ்வளவுதான் முடிஞ்சது. கார் ஆகட்டும், பைக்கா இருக்கட்டும், இல்ல எந்த ஒரு இதா இருக்கட்டும், இனிமேல் எலக்ட்ரிக் தான் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லிட்டு இருக்காங்களே, அதெல்லாம் கிடையாது. ஐசி இன்ஜின்ஸை நீங்க நினைக்கிற மாதிரி யாராலையுமே ஸ்டாப் பண்ண முடியாது அப்படிங்கறத ஒன்ஸ் அகைன் ப்ரூவ் ஆயிருக்கு. ஏன்னா இப்ப ஹைட்ரஜன்ல டெஸ்ட் ட்ரைவ் பண்ணிட்டு இருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா இதுலயே சிந்தட்டிக் ஆயில் அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயமும் இருக்குது. சிந்தட்டிக் ஃபியூயல் அப்படிங்கறது சொல்லுவாங்க. அதுவும் பாத்தீங்கன்னா அடுத்த லெவல் டெஸ்டிங்ல போர்ஷா கம்பெனி பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் போயிட்டு இருக்குது. முடிஞ்ச வரைக்கும் பாத்தீங்கன்னா இந்த என்ன சொல்றது, ஐசி இன்ஜின்ஸ் இருக்குது இல்ல, அது ஃபேட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பே சுத்தமா கிடையாது. ஸோ இப்போ ஹைட்ரஜன் இன்ஜின் பாத்தீங்கன்னா பைக்ல கொண்டு வந்திருக்காங்க. கூடிய சீக்கிரம் பாத்தீங்கன்னா இப்போ ஆல்ரெடி பாத்தீங்கன்னா டூ வீலர் இண்டஸ்ட்ரியில சிஎன்ஜி வந்திருக்குது. ஸோ இது புது விஷயம், பஜாஜ் கொண்டு வந்திருக்காங்க. இப்போ பாத்தீங்கன்னா ஹைட்ரஜன் இன்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா முழுக்க முழுக்க கார்களுக்காக தான் போயிட்டு இருந்துச்சு. இப்போ ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா டூ வீலர்லயும் டெஸ்டிங் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்து பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா இம்ப்ரூவ் ஆகும்போது ஐசி இன்ஜின்ஸ் பாத்தீங்கன்னா அடுத்த லெவலுக்கு பூஸ்ட் அப் ஆகுமே தவிர, இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஐசி இன்ஜின்ஸ் ஃபேட் அவுட் ஆகிறதுக்கான வாய்ப்பு சுத்தமா கிடையாது. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எப்போ சொல்ற மாதிரி தான், மறக்காம லைக் ஷேர் கமெண்ட் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம் நண்பா. டாடா.